வணக்கம் மக்களே! இன்னைக்கு நம்ம மார்க்கெட் அப்படி இப்படின்ட்டு எப்படியோ ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ டெலிவர் பண்ணிருச்சு. என்ன வெறும் 6 பாயிண்ட்ஸ் தானே அப்படின்ட்டு இருக்கலாம். ஆனா பலரும் பார்த்திருப்பீங்க காலையிலேருந்து. ஸோ நல்ல ஒரு ரெக்கவர் இன்னைக்கு நம்ம மார்க்கெட் போஸ்ட் பண்ணியிருக்கு. நிஃப்டி 50 மட்டுமே ஒரு 300, 330 பாயிண்ட்ஸ் வரைக்கான ரெக்கவர இன்னைக்கு டேல போஸ்ட் பண்ணியிருக்கு. பேங்க் நிஃப்டி ஒரு 700 பாயிண்ட்ஸ் வரைக்கான ஒரு ரெக்கவர போஸ்ட் பண்ணியிருக்கு. மிகப்பெரிய ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். ஸோ அருமையான ரெக்கவர். இதுக்கு காரணம் 2 பேருமே பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம மார்க்கெட்ல பையிங் சைட்ல இருக்காங்க. யார் 2 பேர்? எஃப்ஐஎஸ் அண்ட் டிஐஎஸ் தான். எஃப்ஐஐஸ் ஒரு 2800 கோடி, டிஐஎஸ் ஒரு 2680 கோடிக்கு பை பண்ணி மார்க்கெட்டை காப்பாற்றிருக்காங்கன்னு சொல்லலாம். எப்படியோ ஒரு வழியாக பாசிட்டிவ் பர்ஃபார்மன்ஸ் காலையில் போர்ட்ஃபோலியோ கிழிஞ்சு தொங்குச்சு. ஆனால் அது அப்படியே நேரம் ஆக 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 பார்த்தீங்கன்னா போர்ட்ஃபோலியோ பர்ஃபார்மன்ஸை கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, பெட்டரான பர்ஃபார்மன்ஸ் இன்னைக்கு டெலிவர் ஆகிருக்கு பெரிய ஒரு லாஸில் இருந்து அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்தது அந்த வீடியோவில் பல பங்குகள் பற்றியான அப்டேட் எல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். அத்தனையும் நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய பங்குகள். அது போக 2 முக்கியமான பங்குகள். ஸோ நல்ல ஒரு சரிவை கொடுத்த பங்கு. அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் முக்கியமா. ஸோ ஒன்னொன்னா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது நிஃப்டி 50லேருந்து விப்ரோ வெளியேற போகிறதா ஒரு தகவல் வந்திருக்கு. உறுதியான தகவல் இல்லை. ஸோ ஆக்சிஸ் கேபிட்டல் கிட்டேருந்து அப்டேட் வந்திருக்கு. ஸோ விரைவில் நடக்கும்னு சொல்கிறாங்க. மேக்ஸிமம் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. விப்ரோ வெளியே போயிட்டு பிஎஸ்சி பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50க்குள்ளே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா சொல்கிறாங்க. இதனால் கண்டிப்பாக அவுட்ஃப்ளோ ஏற்படும், இன்ஃப்ளோ ஏற்படும். பட் நிஃப்டி 50லேருந்து போகிற அவுட்ஃப்ளோலேருந்து மற்ற இண்டெக்ஸில் இருக்கும். அதில் இன்ஃப்ளோவும் வரும். ஸோ இது பெரிய ஒரு பாதிப்பு ஏற்படுத்தாதுங்கிறது என்னுடைய கணிப்பு. பட் இங்கே செக்டார் வைஸில் ப்ராப்ளம் இருக்குது. அந்த ப்ராப்ளம் சரியாகும் போது கண்டிப்பாக நல்ல பர்ஃபார்மன்ஸை போஸ்ட் பண்ணணும். ஸோ விப்ரோ விரைவில் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கும். ஸோ ரீசெண்டாக இந்த ஐடியில் விப்ரோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி ஏற்படுத்தலை. அவர் அக்யூமுலேட் பண்ணுறதுக்கான சான்ஸ் கூட ஏற்படலை. இன்ஃபி அண்ட் ஹெச்சிஎல்ல ஏற்பட்டது. பட் இங்கே ஏற்படலை. ஸோ ஏற்படும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஃபர்தராக டிப் ஆகட்டும். அதுக்கப்புறம் இதை பற்றி நம்ம திரும்பவும் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஐச்சர் மோட்டார் கிட்டேருந்து மறுபடியும் அப்டேட். நேற்று தானே நம்ம பார்த்தோம். ஐச்சர் மோட்டார் பார்த்தீங்கன்னா இந்த சிட்டி ஃப்ளோ அப்படிங்கிற ஒரு கம்பெனி கிட்டேருந்து 3 வருஷத்தில் 2000 பஸ்ஸை வாங்க போகிறதா நம்ம பார்த்துருந்தோம். பெரிய ஒரு ஆர்டர் தான். அதை தொடர்ந்து அமேசான் கிட்டேருந்து ஒரு ஆர்டரை வின் பண்ணியிருக்காங்க. ஒரு 5000 எல்சிவி எலக்ட்ரிக் ட்ரக்கை அமேசான் வாங்க போகிறதா சொல்லியிருக்காங்க. இதுவும் ஒரு பெரிய ஒரு நல்ல செய்தி ஐச்சர் மோட்டாரை பொறுத்த வரைக்கும். ஸோ தொடர்ந்து இந்த மாதிரி ஆர்டர்ஸ் வின் பண்ணும்போது கண்டிப்பாக நிறுவனத்தோட பர்ஃபார்மன்ஸ் அண்ட் வளர்ச்சி உயர்ந்துக்கிட்டே தான் வந்து இருக்கும். ஸோ இது அதே மாதிரி தான் இந்த நம்ம இது அசோக் லேலண்ட் அண்ட் இந்த டாடா மோட்டார் கமர்ஷியல் வெஹிக்கிள் எல்லாம் எடுத்துக்கலாம். பட் இவங்கெல்லாம் ஸோ கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆர்டர்ஸ் தான் என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய நிறுவனங்களாக வந்து இருக்குது. ஸோ அவங்களுக்கு தொடர்ந்து அந்த ஆர்டர் ஃப்ளோ இருக்குது. பட் இந்த அசோக் லேலண்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா லைட் கமர்ஷியல் வெஹிக்கிள் செக்மெண்ட்டில் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும். அவங்க ஆல்ரெடி வந்து சொன்னாங்க, பல மாடல்ஸ் வந்து லான்ச் பண்ண போகிறேன்னு சொன்னாங்க. ஆனால் இன்னும் வரைக்கும் வந்து பண்ணாமல் இருக்காங்க. ஸோ சொன்னதை வந்து கண்டிப்பாக கம்பெனி செய்யணும். ஆனால் நானும் இப்போ பண்ணிடுவேன் அப்போ பண்ணிடுவான்னு பார்க்குறேன். ஒரு வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இன்னுமே பார்த்தீங்கன்னா புது மாடல்ஸை அசோக் லேலண்ட் இறக்கல. அதே மாடலுக்கு தோஸ்த் படா தோஸ்த் அப்படின்ட்டு பேரை வச்சு மருகு வச்சு இவன் பார்த்தீங்கன்னா வித்துட்டு வந்துட்டு இருக்கான். ஸோ இது கண்டிப்பாக என்னை பொறுத்த வரைக்கும் நல்ல விஷயமே கிடையாது. ஸோ லைட் கமர்ஷியல் வெஹிக்கிள் செக்மெண்ட் ரொம்ப காம்படிஷனாக போகுது. நீங்கள் நல்லா பாருங்கள். இந்த அசோக் லேலாண்டோட தோஸ்து நல்லா போகுதுன்ட்டு இன்ட்ரா வந்து இறக்கிட்டாங்க. ஆல்மோஸ்ட் சேமாக தான் இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த வீர் அப்படிங்கிற ஒரு வண்டி வீராவா ஏதோ ஒரு வண்டி பார்த்தீங்கன்னா மகேந்திரா லான்ச் பண்ணாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா நல்ல விற்பனையை கொடுத்துட்ருக்கு. ஸோ இவங்க மாறணும். இவங்களும் கொஞ்சம் டிசைனை மாற்றணும். ஸோ மற்ற வண்டிகள் மாதிரி விடணும். ஸோ டாட்டாவில் இருக்கக்கூடிய வண்டி மாதிரி இவங்க விடணும். மகேந்திராவில் இருக்கக்கூடிய பிக்கப்பாட்டை வந்து இவங்க விடணும். பட் என்னைக்கு விடுவாங்கங்கிறது பொறுத்து இருந்து தான் வந்து பார்க்கணும். ஸோ விரைவில் லான்ச் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இப்போ எதுக்கு இந்த சார்ட் எடுத்து வச்சு உட்காந்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நண்பர்கள் அசோக் லேலாண்டை கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த அசோக் லேலாண்டை பற்றி ஒருக்கா நான் கத்திக்கிட்டு இருந்தேன். டாடா மோட்டார்ஸ் வேண்டாம், இதன் பக்கம் போகிறது நமக்கு பெரிய ஒரு ஒரு பாதிப்பில்லாத ஒரு சூழ்நிலை உருவாக்கும் அப்படின்ட்டு அந்த டைமில் டிஸ்கஸ் பண்ணேன். ஆனால் இங்கே கடன் அதிகமாக இருக்குப்பா. கடன் இல்லைன்னு சொன்னாலும் கூட ஸ்க்ரீனரை போய் பார்த்துட்டு கடன் அதிகமாக இருக்குப்பா, இது வேஸ்ட்டு, டாடா மோட்டார்ஸ் தான் பெஸ்ட்டு, எப்போ ஸ்ப்ளிட் ஆகிறதுக்கு முன்னாடி நான் சொல்கிறேன். ஸோ அந்த டைமில் அது பக்கம் போனாங்க. பட் என்ன தான் வந்து டாடா கமர்ஷியல் ஸ்ப்ளிட் ஆனதுக்கப்புறம் பர்ஃபார்மன்ஸை கொடுத்தாலும் ஸோ இன்னொரு பக்கம் பேசஞ்சர் வெஹிக்கிளோட இறக்கம் இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியம் இல்லை. ஸோ அந்த டைமில் டாடா மோட்டார்ஸ் பீக்கில் இருந்தது. அசோக் லேலாண்ட் ஒரு நல்ல டிப்பில் இருந்தது. அங்கேருந்து ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுத்து இப்போ அகெயின் கரெக்ஷனை போஸ்ட் பண்ணிட்டு வந்துட்டுருக்கு. இன்னும் கரெக்ட் ஆகணும். இந்த இடத்துலலாம் போய் வாங்குறதுல எந்த ஒரு நல்லதும் இல்லை. ஸோ என்னதான் என்கிட்ட இருந்தாலும் இந்த பங்கில் இருக்கக்கூடிய விஷயங்களை நான் பேசியிருக்கேன். இவங்க இம்ப்ரூவ் பண்ண வேண்டிய இடங்கள் என்னென்னங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். அந்த இடமெல்லாம் இம்ப்ரூவ் ஆகுதாங்கிறத பார்க்கணும். அடுத்த கட்ட ஆப்பர்ச்சுனிட்டி வர்றதுக்கான நேரம் இன்னும் நிறையா இருக்குது. இப்போதைக்கு இது பின்னாடி நம்ம போகக்கூடாதுங்கிறது தான் கண்டிப்பாக வந்து நண்பர்கள் புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சிம்பிளாக டிஸ்கஸ் பண்ணுறேன். அடுத்தது பஜாஜ் எலக்ட்ரிக்கல். ஸோ இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மரண அடி வாங்கின பங்கு. ஸோ இன்னைக்கு டேலையும் போட்டு பொழந்து எடுத்திருக்காங்க. பஜாஜ் எலக்ட்ரிக்கல் கிட்டத்தட்ட
நல்ல சரிவ பார்த்தீங்கன்னா போஸ்ட் பண்ணியிருக்கு. இன்னைக்கு ஒரே நாள்ல மட்டுமே பஜாஜ் எலக்ட்ரிக்கல் கிட்டத்தட்ட 9% வரைக்கான சரிவ வந்து சந்திச்சிருக்கு. ஸோ பெரும் சரிவு. என்ன காரணம்? ரிசல்ட் இம்பேக்ட் பார்த்தீங்கன்னா பஜாஜ் எலக்ட்ரிக்கல்ல நடந்திருக்கு. ஸோ நல்ல ஒரு ரெக்கவர குடுத்தான். ஆனா போட்டு ஒரே நாள்ல புதைச்சு எடுத்துட்டானுங்க. அந்த அளவுக்கான ஒரு அடி இன்னைக்கு இந்த பஜாஜ் எலக்ட்ரிக்கல்ல ஏற்பட்டிருக்கு. ஸோ இந்த காலாண்டு லாஸ் தான் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. போன காலாண்டும் இவங்களுக்கு லாஸ் தான். ஸோ இந்த லாஸ் கூட பெரிய ஒரு மேட்டர் இல்ல. ஏன்னா இது ஒரு ஒன் டைம் எக்ஸ்பென்ஸ்னால தான் வந்து நடந்திருக்கு. மற்றபடி இந்த நிறுவனத்தில லாஸ் வரதுக்கான பாசிபிலிட்டீஸ் இல்ல. ஆனா, இவங்களுடைய கன்சியூமர் செக்மெண்ட் பார்க்கும்போது ரொம்ப வீக்கா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. ஏன்னா, இந்த 1240 கோடி ரெவென்யூல கிட்டத்தட்ட 920 கோடி இந்த காலாண்டுல 920 கோடி பார்த்தீங்கன்னா, கன்சியூமர் செக்மெண்ட் தான் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு. ஸோ அந்த செக்மெண்ட்டோட வளர்ச்சி இல்ல. டிக்ளைன் ஆயிருந்தது தான் மெயின் ரீசன் இந்த பங்க இன்னைக்கு டேல போட்டு அடிச்சதுக்கு. ஆனா, இன்னொரு பக்கம் லைட் செக்மெண்ட் இருக்கு. லைட்டிங் செக்மெண்ட் அது பார்த்தீங்கன்னா, ஒரு டபுள் டிஜிட் குரோத்த வந்து குடுத்திருக்கு. கிட்டத்தட்ட 20% வரைக்கான வளர்ச்சியா லைட்டிங் பிசினஸ் வந்து குடுத்திருக்கு. அது அரவுண்ட் ஒரு 300 கோடி கிட்ட வந்து இருக்கு. ஸோ ஓவராலா பார்க்கும்போது இந்த 1240 கோடி ரெவென்யூ அவங்க ஜெனரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இருந்தாலும் அவங்களோட முக்கியமான செக்மெண்ட் பெரிய பெர்ஃபார்ம் பண்ணாத ஒரு ரீசன் இந்த பங்கு இன்னைக்கு டேல சரிவ சந்திச்சதுக்கான முக்கியமான காரணமா இருக்கு. ஆனா, ஸோ இவங்களுடைய ஃபியூச்சர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுல எனக்கு கொஞ்சம் நம்பிக்கை இருக்கு. பங்கு ஓரளவு திரும்ப பெர்ஃபார்மன்ஸ பண்ணுங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கு. ஸோ இந்த பங்கினோட ரிஸ்க் போர்ட்ஃபோலியோல அதுக்குன்னு தனி இருக்கு. ஸோ ரிஸ்க் எடுக்கக்கூடிய போர்ட்ஃபோலியோன்ட்டு. ஸோ அந்த இடத்துல மேபி லாஸ் வந்தாலும் அதில டாக்ஸ் அட்ஜஸ்ட்மென்ட் காட்டிக்கலாம். அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஸோ இப்போதைக்கு இந்த ரிஸ்க் போர்ட்ஃபோலியோல பார்த்தீங்கன்னா, இந்த பங்கு டெஃபினட்டா வந்து இடம்பெறும். பட் இன்னும் வந்து ஃபைனல் பண்ணல. விரைவில இடம்பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ மேபி வந்து ஃபோக்கஸ் பண்ணனா அந்த அப்டேட் உங்க கூட ஷேர் பண்றேன். இத பற்றி நம்ம இதுக்கு முன்னாடி கூட டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். பஜாஜ் எலக்ட்ரிக்கல பத்தி. அ இந்த வயர்ஸ் அண்ட் கேபிள் செக்மெண்ட்ல இறங்குறாங்க. அத பற்றியும் நம்ம பார்த்துட்டோம். ஃபியூச்சர்ல டெஃபினட்டா ஏன்னா நல்ல டைம்ல வராங்க. ஸோ நல்ல ஒரு குரோத் இருக்கும் அப்படின்னு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன் பஜாஜ் எலக்ட்ரிக்கல பொறுத்தவரைக்கும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, டாடா மோட்டார்ஸ். ஸோ டாடா மோட்டார்ஸ் பார்த்தீங்கன்னா, இந்த எஃப்ஐ 27ல 2 புது வண்டிய லான்ச் பண்ண போறாங்க. அது போக ஒரு 5 ஃபேஸ் லிஃப்ட்ட வந்து இறக்க போறாங்க. பெரிய ஒரு விஷயம் டாடா மோட்டார்ஸ பொறுத்தவரைக்கும் ஆல்ரெடி டொமஸ்டிக் மார்க்கெட்ல நல்ல பெர்ஃபார்மன்ஸ குடுத்து நம்பர் 2 பிளேயரா இருந்துட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ கார் 2 புது கார்ல ஒரு கார் பார்த்தீங்கன்னா, டாடா அவின்யா. ஸோ இந்த கார் வந்து சக்சஸ் ஆகாது. நம்ம மார்க்கெட்ட பொறுத்தவரைக்கும் ஹை பிரீமியம் செக்மெண்ட்ல விடுறாங்க. கிட்டத்தட்ட ரூ. 40,00,000 இல்ல அதுக்கு மேல தான் வந்து இந்த அவென்யூ இருக்க போகுது. ஸோ 40,00,000 குடுத்து டெஃபினட்டா வாங்க மாட்டாங்க. என்ன பொறுத்தவரைக்கும். காரோட லுக்கும் அந்த அளவுக்கெல்லாம் சிறப்பா இல்ல. ஸோ அது பெரிய பெர்ஃபார்மன்ஸ பண்ணாது. ஆனா, இன்னொரு மாடல் சர்ப்ரைஸா இருக்கு. அது எது அப்படின்னு தான் ஒரு புரியாத புதிரா இருக்கு. மேபி சியாரா மாரியான ஒரு மாடல இறக்குறாங்க. அந்த மாரி ஒரு நல்ல வெற்றி மாடலா வந்து வந்ததுன்னா, கண்டிப்பா 4வது ஒரு காரா டாடா மோட்டார்ஸோட விற்பனையில இடம்பெறும். இப்போதைக்கு 2டே கார் தான். பஞ்ச் அண்ட் நெக்ஸான் அண்ட் சியாரா பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ் தான். பட் சியாராவோட சேல்ஸ் வந்து அந்த அளவுக்கு இல்ல. ஒரு 7,000 வண்டி வித்திருக்காங்க. இருந்தாலும் சியாரா ஒரு முக்கியமான ஒரு போர்ஷன டாடா மோட்டார்ஸ்ல வந்து இடம் பெற்றிருக்கு, குடுத்துட்டு இருக்கு. ஸோ புதுசா ஒரு வண்டியும் நல்ல ஒரு சூப்பர் லுக்ல குடுத்தாங்கன்னா, வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. அது போக 5 ஃபேஸ் லிஃப்ட் வருது. அதுல சியாராவோட எலக்ட்ரிக் வெர்ஷனும் வந்து இருக்க போகுது. ஸோ இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா, டாடா மோட்டார்ஸ் கிட்ட இருந்து வந்த அப்டேட். ரொம்ப நல்ல அப்டேட். பார்ப்போம் தொடர்ந்து என்ன நடக்குதுன்ட்டு. இன்னைக்கு ஆட்டோ செக்டார் கொஞ்சம் வீக்கா தான் இருந்தது. நம்ம பார்த்தோம். மாருதி, டாடா அண்ட் மஹிந்திரா எதுவுமே இன்னைக்கு டேல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணல. ஸோ பார்ப்போம். நம்ம வெயிட் பண்ணிட்டும் இருக்கோம். ஸோ ஆட்டோ செக்டார பொறுத்தவரைக்கும் சான்ஸ் வந்து ஏற்படுமா அப்படின்ட்டு. ஸோ என்னைக்கு ஏற்படும் அப்படின்ட்டு தெரியாது. ஏற்படலைனாலும் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. சந்தோஷம் தான். ஏற்பட்டதுன்னா, அப்ப நம்ம பிடிக்கிறதுக்கு இப்பவே ப்ரிப்பேர் ஆகணுங்கிறத மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. எடுத்தோம் கவுத்தோன்ட்டு பண்ண வேண்டிய ஒரு விஷயம் இல்ல மார்க்கெட்ல. வெயிட் பண்ணி பொறுமையா பக்காவா திட்டம் போட்டு பங்குகள தூக்குறதுக்கு நம்ம ட்ரை பண்ணணும். ஸோ டெஃபினட்டா நான் பண்ணுவேன். பண்ணும்போது அப்டேட் பண்றேன். மேபி நான் வாங்குனதுக்கப்புறம் சரியில்லாம். ஆனாலும் நான் ஒரு நல்ல லெவலுக்காக வெயிட் பண்றேன். அதிலிருந்து கீழ சரிஞ்சதுன்னா, அத நான் ஆப்பர்ச்சுனிட்டியா தான் பார்ப்பேன். அதுக்கு ஏற்பட்ட ஒரு பிளான் பார்த்தீங்கன்னா, என்கிட்ட இருக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம கண்டிப்பா டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஆஸ்ட்ராலோட ரிசல்ட் வந்திருக்கு. நல்ல பெர்ஃபார்மன்ஸ குடுத்துருக்காங்க. ஆஸ்ட்ரால் பார்க்கும்போது இந்த குவார்ட்டர்ல. ஸோ இந்த குவார்ட்டரோட பெர்ஃபார்மன்ஸ் ஒரு பெட்டர் குவார்ட்டராவும் இந்த ஆஸ்ட்ராலுக்கு இருக்கு. மார்ஜின் ரொம்ப வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ரெவென்யூ பார்க்கும்போதும் குரோவ் ஆயிருக்கு. ஸோ ஓவராலா பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ். ப்ராஃபிட் பார்க்கும்போதும் கடந்த 10 காலாண்டு கூட கம்பேர் பண்ணும்போது இது ஒரு ஹையஸ்ட் எவர் குவார்ட்டர்லி ப்ராஃபிட்டா தான் இந்த அ ஆஸ்ட்ராலுக்கு வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ ஆஸ்ட்ரால் பொறுத்தவரைக்கும் இந்த காலாண்டுல 213 கோடி ப்ராஃபிட்டா போஸ்ட் பண்ணியிருக்காங்க. போன காலாண்டுல 108, அதுக்கு முந்தைய காலாண்டுல 178 கோடியா இருந்திருக்கு. ஸோ நல்ல பெர்ஃபார்மன்ஸ் இருந்தாலும் வேல்யூவேஷன் சரியில்ல. இது ஒருக்கா நான் ஸ்விங்குக்கு பிடிச்சேன். உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல. ஸ்விங்குக்கு பிடிச்சு பெரிய ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இல்லாம இத நான் குடுத்துட்டு வந்தேன். ஸோ இப்பவும் பார்த்தீங்கன்னா, அதுலருந்து கொஞ்சம் ஒரு ஏற்றத்த குடுத்திருக்கு. வேல்யூவேஷன் கன்சர்ன் இருக்கு. ஆனா
இந்த டைம் அந்த அந்த டைம் நான் ஸ்விங் பண்ணும்போது, ஸ்விங் வந்து இப்ப இருக்கக்கூடிய காலத்துக்கு செட் ஆகாது அப்படிங்கிறது எனக்கு இந்த ட்ரேட்ஸ் எல்லாம் வந்து எனக்கு உணர்த்துச்சு. ஸோ அதுலருந்து நான் ஸ்விங் பண்றதில்ல. தெரியும்னு நெனைக்கிறேன் நண்பர்களுக்கு. ஸோ ஸ்விங்குக்கு பதிலா ஹோல்டிங் கான்செப்ட்க்கு வந்தேன். ஒரு 1 வருஷம், 2 வருஷம் ஹோல்டு பண்ணலாம் அப்டின்ட்டு. இப்ப அந்த கண்ணோட்டத்துல தான் பங்குகள பிடிச்சுட்டு இருக்கேன். ஸ்விங் எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஸோ இன்னும் வந்து நம்ம ஸ்விங்க எதிர்பார்க்கிறதுல அர்த்தம் இல்லங்கிறது என்னுடைய ஒரு புரிதல். அடுத்தது ஸோ யூபிஎல் கிட்ட இருந்து அப்டேட் வந்திருக்கு. ஸோ யூபிஎல் பார்த்தீங்கன்னா, லூதியானால இருக்கக்கூடிய அவங்க பிவரை பிளான்ட்ட வந்து குளோஸ் பண்ண போறதா, ஜூன் மாசம் குளோஸ் பண்ண போறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஆனா இதெல்லாம் குளோஸ் பண்றதுக்கு முன்னாடியே, இன்னொரு பக்கம் ஒரு கான்ட்ராக்ட் வந்து சைன் பண்ணிட்டாங்க. இந்த பீர்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்றதுக்கு. ஸோ அதனால இந்த பிளான்ட்ட ஷட் டவுன் பண்றாங்க. ஸோ ஷட் டவுன் பண்றதுக்கான மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு டிமாண்ட் பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்டேட்ல இல்ல. அதுதான் மெயின் ரீசன். அதே மட்டும் இல்ல, சிஇஓ பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஹார்ஷான கமெண்ட் சொல்லியிருக்காங்க. என்னன்னா, நாங்க சேவை பண்றதுக்கெல்லாம் வரல. தொண்டு பண்றதுக்கெல்லாம் வரல. நாங்க லாபம் பண்றதுக்கு வந்திருக்கோம் அப்டின்ட்டு சொல்லியிருக்காங்க. நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாத இடத்துல இருந்து நாங்க வெளியேறதுக்கு தயங்க மாட்டோம். நல்லா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஸ்டேட்ஸ வந்து நாங்க கவனிப்போம் அப்டின்ட்டு சொல்லியிருக்காங்க. அது போக பல ஸ்டேட்ஸ் கிட்ட வந்து ரிக்வெஸ்ட் வச்சிருக்காங்க. பிரைஸ வந்து உயர்த்துறதுக்கு. ஏன்னா, இன்புட் காஸ்ட் கூடியிருக்கு. அது என்ன ஏதுங்கிறதெல்லாம் நம்ம பார்ப்போம். ஸோ இந்த ரிஸ்க் போர்ட்ஃபோலியோல ஆட் பண்ணக்கூடிய ஒரு வரிசையில 2வது பங்கா இந்த யூபிஎல் பார்த்தீங்கன்னா, நான் தேர்வு பண்ணியிருக்கேன். ஸோ யூபிஎல் கிட்டத்தட்ட நல்ல கரெக்ஷனை போஸ்ட் பண்ணியிருக்கு. நல்ல ஒரு லோவில் பார்த்தீங்கன்னா இந்த யூபிஎல் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ₹2000 மேலே இருந்தது. இப்போ ₹1300 கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதோட பீக் வந்து அரௌண்ட் ஒரு 2300. இப்போ ஒரு 1300 கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. வேல்யூவேஷன் எல்லாம் இது சீப்பாகவே வந்து இருக்காது. ஏன்னா இது எப்போவுமே ஒரு ஓவர் வேல்யூட் ஸ்டாக்கு தான். ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் மட்டும் பார்த்தீங்கன்னா இது நல்ல ஒரு லோவஸ்ட் பிஇல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. என்னடா 90 பி லோவஸ்டா அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். ஆனால் ஸோ இதை பொறுத்த வரைக்கும் இதுதான் ஒரு நல்ல ஒரு இடம் அப்படின்ட்டு பார்க்கப்படுது. ஏன்னா இந்த பீர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட்டாக மார்க்கெட் ஷேரை கையில் வச்சுருக்காங்க. ப்ரீமியம் பீரும் இவனுகிட்ட தான் இருக்குது. ஸோ ஹைனெக்கன் அண்ட் கிங்ஃபிஷர் ரெண்டுக்கும் நல்ல டிமாண்ட் இருக்குது. சொல்லப்போனால் கிங்ஃபிஷரோட டிமாண்ட் எல்லாத்துக்குமே வந்து தெரியும். ஸோ இந்த மார்க்கெட்டை கட்டி ஆண்டுட்டு இருக்காங்க. ஸோ ஒரு பெட்டர் ரேஞ்ச் வரும்போது அண்ட் பெட்டர் டைம் வரும்போது காசு வரும்போது கண்டிப்பாக அதை நான் ஆட் பண்ணுவேன். ஸோ இந்த மாதம் ரொம்பவே பார்த்தீங்கன்னா நான் முன்கூட்டியே வந்து ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்ட்டு வேறு பக்கம் எல்லாம் வந்து டிப்ளாய் பண்ணிட்டேன். ஸோ அதனால் நான் ரெகுலராக பண்ணக்கூடிய ₹100 சிப் கூட வந்து நான் பண்ணுறது இல்லை இந்த மாதம். ஸோ ஸ்டைனா ஃபண்டில் பண்ணுறது இல்லை, அண்டு டிஎஸ்பி கன்சர்வேட்டிவ் ஃபண்ட்லையும் பண்ணுறது இல்லை. ஸோ சைனா ஃபண்ட் ஸ்டாப் பண்ணிட்டாங்க அப்படின்னு போட்டுட்டு இருந்தாங்க. ஆமாம், நான் பார்த்தேன், ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ அது அப்பப்போ அப்படி தான் பண்ணுவாங்க. ஸோ இந்த இந்த யுஎஸ் மார்க்கெட் ஃபண்டையும் பார்த்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணாங்க. ஸோ நம்ம ரூபாய் வெளியே போகிறத விரும்பலை கவர்மெண்ட். அதனால் இந்த ஸ்டாப்பேஜ் பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வழியில். ஓகே, ஸோ திரும்ப ஓப்பன் ஆச்சுன்னா அப்போ நம்ம பார்த்துக்கலாம். ஆல்மோஸ்ட் வந்து நல்ல ஒரு உச்சத்தில் தான் இருக்குது. ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. எங்கே போயிட போகுது, அப்படியே ஸ்டாப் பண்ண போதும். அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம பார்த்துக்கலாம். நம்ம ஜாலியாக வந்து போகலாம். ஓகே, ஏன்னா ஆங்ஸங் பீஸ் ஒரு டைம் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தது. அதை ஒரு பக்கம் நம்ம பிடிச்சாச்சு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு செலவு பண்ணுற காசை போட்டிருக்கு. ஸோ திரும்ப வேறு ஏதாச்சும் ஒரு ஃபண்டில் செலவு பண்ணக்கூடிய பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு எல்ஐசி கிட்ட இருந்து அப்டேட் வந்திருக்கு. ஸோ எல்ஐசி பார்த்தீங்கன்னா போனஸ் இஷ்யூ பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க ரேட் அறிவிச்சதுலேருந்து 2 மாசத்துல பார்த்தீங்கன்னா இந்த போனஸ் இஷ்யூவை கம்ப்ளீட் பண்ணிடுவோம் அப்படின்ட்டும் எல்ஐசி தரப்புலேருந்து அப்டேட் வந்திருக்கு. 1:1 ஒரு ஷேருக்கு ஒரு ஷேர் போனஸ் தரப்போகிறாங்க இந்த எல்ஐசி நிறுவனம். இது நல்ல செய்தி. எல்ஐசியை பொறுத்த வரைக்கும் ரீட்டைல் இன்வெஸ்டரோட பார்ட்டிசிபேஷன் மேபி குறுகிய காலத்தில் உயர்வதற்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான அப்டேட் ஜிஎன்எஃப்சி. ஸோ சூப்பர் டூப்பர் பெர்ஃபார்மன்ஸை கொடுத்து நம்மளை அதிர்ச்சிக்குள்ளாக்கியிருக்காங்க இந்த ஜிஎன்எஃப்சி. ஸோ எல்லா வகையிலையுமே நல்ல பர்ஃபார்மன்ஸ். ரெவன்யூ பார்க்கும்போது ஒரு 10% கிட்ட க்ரோ ஆகிருக்கு. ஆனால் ப்ராஃபிட் பாருங்கள் 88% க்ரோ ஆகிருக்கு. என்ன ரீசன் தெரியுமா மெயினாக? ஸோ மார்ஜின் வந்து சூப்பராக வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட டபுள் ஆகிருக்கு மார்ஜின். ஸோ இந்த காலாண்டு ஒரு ஹையஸ்ட் எவர் குவார்ட்டர்லி ப்ராஃபிட்டை ஜிஎன்எஃப்சி பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. நல்ல வேல்யூவில் இருக்குது. டெட் ஃப்ரீ கம்பெனி. ஸோ ஃபர்டிலைசருக்கான டிமாண்டும் இப்போ பார்த்தீங்கன்னா கூடிக்கிட்டே தான் இருக்குது. பட் அதை பூர்த்தி செய்கிறதுக்கு தான் நிறுவனங்கள் தடுமாறிட்டு இருக்காங்க. காரணம் மிடில் ஈஸ்ட் டென்ஷன் ஒரு மெயின் ரீசனாக இருக்குது. ஸோ பெட்டர் பர்ஃபார்மன்ஸை போஸ்ட் பண்ணதே நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல விஷயம் தான். பட் இந்த இடத்துல இருந்து விரைவில் நான் வந்து எக்ஸிட் ஆகும்போது அப்டேட் பண்ணுறேன். பட் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் மேபி ஃபர்தராக இந்த ரேலி லாஸ்ட் டிப்லேருந்து ஒரு நல்ல ரேலியை கொடுத்துருக்கு. இந்த ரேலி கண்டினியூ ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். ஆச்சுன்னா ரொம்ப நல்லது என்னை பொறுத்த வரைக்கும். பட் வெயிட் பண்ணி நம்ம பார்ப்போம். நம்ம கையில் எதுவும் இல்லை. மார்க்கெட் மேபி பண்ணுச்சுன்னா ஸோ மார்க்கெட்டாக அப்படியே இந்த ஆற்று நீரோட்டம் போகக்கூடிய வகையில் அப்படியே நம்மளும் போகிறது தான் ஒரே வழி. இல்லைனா எதிர்நீச்சல் போடுறேன்ட்டு போனோம்னா நம்மளை மூழ்கடிச்சிரும். அதுதான் மார்க்கெட்டும் சரி, ஆறும் சரி, கடலும் சரி. ஸோ பார்ப்போம்.
என்ன நடக்குதுன்ட்டு நமக்கு பெட்டரான சான்ஸ், பெட்டரான எக்ஸிட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமாங்கிறதையும் பொறுத்திருந்து பார்ப்போம். இன்னும் சில பங்குகள் எல்லாம் இருக்கு. நல்ல சரிவ குடுத்துருக்கு. சில பிரஷர் போயிட்டுருக்கு. ஸோ இத பற்றியெல்லாம் வந்து நம்ம ரிசர்ச்சும் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ உடனே வந்து எல்லா பங்கையும் வந்து என்னால உட்காந்து டக்குன்ட்டு வந்து டைம போட்டு ரிசர்ச் பண்ணி குடுத்துற முடியாது. ஏன்னா, ரொம்பவே வந்து டயர்ட் ஆயிடுறேன் நானு. நானும் பார்த்தீங்கன்னா, எல்லா பக்கமும் உழைச்சுக்கிட்டே தான் இருக்கேன். சிங்கிளா வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அத்தன வேலையும். ஸோ நோ ஹெல்ப். நம்மளே தான் எல்லாமே பண்றோம். ஸோ வேலையும் பண்ணிட்டு இன்னொரு பக்கம் வீடியோஸும் வந்து போட்டுட்டு இருக்கோம். ஸோ வீடியோஸ் எல்லாம் புடிச்சு தான் பண்றோம். வேலையும் புடிச்சு தான் பண்றோம். ஷேர் மார்க்கெட் அனலைசிஸும் புடிச்சு தான் பண்றோம். எதுவும் புடிக்காம பண்றது கிடையாது. என்னதான் புடிச்சு நம்ம பண்ணுனாலுமே டயர்ட் ஆயிருது. ஸோ அந்த டயர்ட் போக மாட்டேங்குது. ஸோ பார்ப்போம். என்னால முடிஞ்ச அளவுக்கு ஒரு கவரேஜ் வந்து குடுக்குறதுக்கு நான் ட்ரை பண்றேன். ஓகே. ஸோ இந்த வீடியோல நம்ம பல இன்ஃபர்மேஷன் பார்த்துருப்போம். பயனுள்ளதா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நாளைக்கு நம்ம இன்னொரு வீடியோல மீட் பண்ணுவோம். பாய் மக்களே.